தன்னுடைய தாயன்பு குணத்தால் அனைவரையும் அனுசரிக்கக்கூடிய கடகராசினியர்களே. 2ஆம் அதிபதி உச்சமடைகிறார். இதோட வேற என்ன வேணும்? காசு கொடுக்குறவன் சூப்பரா இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க கவலை? கவலையே பட வேணாம். எல்லாருக்கும் பிரச்சனை என்ன? பணம் தான். பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதியே தான் வீட்டில் சுய உச்சமாகி அப்படியே சந்தோஷமா இருக்கும்போது என்ன பிரச்சனை? அடுத்து போய் திரும்ப செப்டம்பர் 15க்கு அப்புறம் கண்ணில போய் உட்காந்து டைரக்டா குருவோட பார்வை 2ஆம் வீட்டு அதிபதி கிடைக்குது. இதோட வேற வேற டைம் பீரியடே இல்லை. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய அஷ்டமச்சனிக்கு வர கொஞ்சம் வக்ரமாக இருக்குது. அது வர பயிற்சி வேற கொஞ்சம் அப்படியே கம்மியாக தான் இருக்குது. அதோட எனர்ஜியில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்கலை இப்போது. அப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரே வார்த்தை சொன்னால் அமோகமாக இருக்குது. எந்த பற்றியும் கவலையே பட வேணாம். மேட்ச ராசியோட கடகராசி இந்த தடவை சூப்பராக இருக்க போகிறீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி அதி உச்சமாகி அதுவும் அவர் எல்லாத்துக்குமே லைட் கொடுக்குறாரு. சூரியன் சொந்த சாரத்தில் அமர்தல் அப்படின்றது மிக சூப்பர். அதுவும் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாக அவர் சொந்த சாரத்தில் அமர்தல் அப்படின்றதுமே இன்னும் மிகச்சிறந்த யோகம். ஆனால் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, அவர் சனியை சமசப்தமாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த அக்னி நட்சத்திரம் படம் மாதிரி பிரபுவும் கார்த்தியும் ஒன்று அப்படி மாற்றுப்பாங்களா, அந்த மாதிரி இப்போ சூரியனும் சனியும் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் நடுவில் அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. வேலையில் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு சின்ன முடக்கம் வருவதற்கான நேரம். சனியோட தாக்கமும் இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. அவரும் வக்ரகதியிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்கல. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்பணும். முதல்ல நம்பிக்கை இல்லாத தன்மை, என்னத்தை பண்ணி என்னத்தை சாப்பிட்டு என்னத்தை போய் எதுவும் வரவா போகுது அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ்லாம் தள்ளி விட்டுருங்க. ஏன்னா எல்லா பிளான்ட்டும் உங்களை நெகட்டிவிட்டியில் கொண்டு போய் விடுறதுக்கான நேரமாக இருக்குது. அதனால் நேர்மறையான தாட், நேர்மறையான பேச்சு, நேர்மறையான சிந்தை அப்படின்றது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஒரு நாள் யாரும் கோடீஸ்வரன்லாம் ஆகிட மாட்டாங்க. நீங்களும் ஆக மாட்டீங்க, நானும் ஆக மாட்டேன். ஆனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆகிடலாமா, இந்த 1 மணி நேரத்தில் நம்ம குரோபதி ஆகிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை இல்லை அப்படின்ற மாதிரியா ஆட்கள் பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் இந்த தடவை உங்களுக்கு பிளானெட்டு கொண்டு போய் விட போகுது. கவனம். அதே மாதிரி வார்த்தையால் யாரையும் சுடு சொல்லாதீங்க. ஏன்னா 2ல் சூரியன் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆளுமை பொருந்திருப்போம். அப்போ நம்மளுக்கு நம்மளே ஒரு கௌரவம் வந்துடும். நம்மளுக்கு நம்மளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்வம் வந்துடும். என் கௌரவம் எப்படி பற்றியா அப்படின்ற மாதிரியான கௌரவத்தின் மீதான கர்வம் வரும்போது தேவையில்லாமல் அவனை பற்றி எனக்கு தெரியும் போட அப்படின்ட்டு அடுத்தவன் சொல்லிட்டு போகிறதுக்கான பேச்சை வாங்கிக்கிறதுக்கான நேரம் இருக்கனால யாருக்கிட்டையும் சுய தம்பட்டம், உங்களை பற்றி சுய பிரகடனம் பண்ணுறது, இல்லை சுய விமர்சனம் பண்ணிக்கிறது, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை சூப்பர்லாம் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் என்ன இவ்வளோ ஹாஷாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களை பிளானட் அப்படி தான் கொண்டு போய் விட போகுது. நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வார்த்தைகளில் கவனம் தேவை. சுடு சொல்லா பேசாதீங்க. உங்களை பற்றியான சுய தம்பட்டம் வேணாம். அந்த சூரியனால எப்படின்னா, தன்னை பெருமைப்படுத்திக்கிறது தான் சூரியன் இல்லையா? அவர் 2ல் உட்காந்துருக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, என் பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு உங்களை பற்றி பேசாமல் உங்கள் பரம்பரையை பற்றி எல்லாம் பேசி தேவையில்லாமல் எதிராளியை நோக்கடிச்சு நீங்களும் நொந்து போகிறதுக்கான நேரம்லாம் இருக்குது. அதனால் விசேஷ வீடுகளில் போகும்போது கொஞ்சம் அமைதியாக யாராவது நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பாயசம் சாப்பிடலாம் வாங்கன்ட்டு கூப்பிட்டு போயிடுங்க. வேறு எதையும் பேசாதீங்க. தேவையில்லாமல் பேச்சினால் சண்டை கூட வரதுக்கான நேரமாக இருக்குது. அதனால கடகராசிக்காரர்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் மிக மிக கவனம் தேவை. நான் ஃப்ரெண்டோட புல்லட் எடுத்துகிட்டு போனேன், கீழே விழுந்துட்டேன், ஏன் புல்லட்டை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கான நேரம் இருக்குது. நட்பு வட்டங்களில் மிக மிக கவனம் தேவை. ஏன்னா அந்த நட்பு வட்டம்ன்ற 3ஆம் இடம் சுக்கிரன் விபரீத ராஜயோகத்தில் இருந்தாலுமே பெண்கள் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல். நான் சும்மா ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்னா அது வேறு மாதிரி முத்திரை குத்தி விட்டுருவாங்க. அதனால் பெண்கள் சம்மந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். மிகச்சிறந்த உன்னத பலனை கொடுக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. செயல்பாடு ஆளுமையால் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய சிம்மராசினியர்களே சூப்பராக இருக்க போது இந்த செப்டம்பர் மாதம். அப்படி தான் போன மாதமும் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதம் அதோட சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் உச்சமடைதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம். அதுவும் சூரியன் உச்சமடைகிறது அப்படின்றது உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோகம். அடுத்து என்ன ஒரு அதிஉற்பத யோகம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு யோகம். 2ஆம் இடத்தில் திரும்ப செப்டம்பர் 15க்கு அப்புறம் சூரியன் போகும்போது அங்கே சுக்கிரன், அங்கே புதன், அங்கே சூரியன், டைரெக்டாக குருவோட பார்வை. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சிம்மராசிக்கு? எவ்வளோ பேர் வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் வேலைக்கான அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வரப்போகுது. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க கீழே, ஆமாம் மேடம் வேலை கிடச்சிருச்சு. இது வரைக்கும் வேலையில் யாருக்கெல்லாம் தடையாக இருந்ததோ, வேலை யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ, வேலை யாருக்கெல்லாம் டென்ஷனாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் வேலையில் மிக 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 அதீத அற்புத உன்னத பலன் கிடைக்க போகுது.
என்னை ஒரு ஆள் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான் மேடம்னா அவன் வேலையை விட்டு போயிடுவான். இல்லை உங்களை வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் உண்டு. அது நீங்கள் வேறு வேலையை விட்டாலும் சரி, இல்லை இதோட ஹையர் வேலை கிடைச்சாலும் சரி, இல்லை வேலையில் நீங்கள் மாறினாலும் சரி, இல்லை உங்களை டார்ச்சர் பண்ணுறவர் மாறினாலும் சரி, இந்த 4 விஷயம் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. செப்டம்பர் 15க்கு மேலேயே அதிவிருப்பதமாக இருக்குது. சிம்ம ராசிக்காரர்கள் கோவப்படுறதுல கொஞ்சம் தேவையில்லையான்னு பார்த்துட்டு கோவப்படுங்க. குடும்பத்தில் கோவப்படும் போது யோசிச்சு கோவப்படுங்க. இல்லை உங்களை கட்டிட்டு நான் என்ன பண்ணேன் பாருன்ற மாதிரி உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய கணவரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கான நேரம் தான் இருக்குது. எப்பயும் தான் மேடம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இப்போ அதிகமாக கொடுப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. அதனால் சிம்மராசி நேயர்கள் வாக்கில் கவனம் தேவை. அடுத்தவங்களை எக்ஸ்பெஷலி குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இல்லை அப்படின்னா அது பஞ்சாயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை. நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா, இவன் கம்பெனியில் போய் நான் வேலைலாம் பார்க்குறேன்னு ஏதாவது ஒன்று பேசி கூட இருக்கிறவன் போட்டு கொடுத்து அதனால பிரச்சனை வரக்கூடிய நேரம். அதனால் கூட இருக்கிறவர்களை நம்பாதீங்க. கூட இருப்பவர்களால் ஏதோ ஒரு சிறு சிறு தொந்தரவு வருவதற்கான நேரம் இருக்குது. அதனால் உங்களை பற்றியான புரணி பேசுதல், உங்களை பற்றியான வீணாக ஒரு 4 பேர் கூடி பேசுறது, இந்த மாதிரியான காலகட்டமாக தான் செப்டம்பர் மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. மிக முக்கியம், குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா குருவோட பார்வையில் சிவராஜ யோகத்தில் போய் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது மேன்மை பொருந்திய பலன்கள். இயல்பாகவே நான் அப்படி இருக்கேன், உங்களை பார்க்குறேன் இல்லையா, இந்த பார்க்குற பலனுக்கு தான் ஜாஸ்தி. என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறத விட நான் உங்களை பார்த்து நீங்கள் என்னை பார்க்குறீங்களே, இந்த பார்க்குற பார்வைக்கு தான் பலன் ஜாஸ்தி. இந்த பார்க்குற பார்வை மூலமாக வரக்கூடிய விளைவுகளும் சரி, பார்க்குற பார்வை மூலமாக வரக்கூடிய அற்புதங்களும் சரி, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விளைவு கொடுக்கும். அந்த மாதிரி குரு உட்காந்துட்டு கேதுவையும் சுக்கிரனையும் உங்களையும் பார்க்க போறார். எங்க 15 தேதிக்கு அப்புறம். அப்படியே 16ஆம் தேதி சுக்கிரன் கிராஸை 16, 17 தேதியில் போய் அவர் சொந்த வீட்டில் அப்படியே ஆட்சி பலத்தோடு இருப்பார். இந்த 2 நாட்களுமே நீங்க சிவராஜ யோகத்தில் அப்படியே மூழ்கி தலைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் புதனும் அப்படியே கூட உங்களோட உட்காந்துருவார். அப்போ புதன் வீட்டில் உச்சமடைவார். கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 10 மாசமா நீங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இந்த மாதம் உங்களுக்கு விமோச்சனம். எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ஒரு வேலையில் முன்னேற்றம், வேலையில் மாறுதல், நினைச்ச வேலை கிடைக்கிறது, கிடைச்ச வேலையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால புது வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா நடவுகளும் நடக்க போகுது. உங்களுக்கு பிளானட் போகுது. சிம்மராசி பெண்கள் உங்களை அழகுபடுத்தக்கூடிய நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. யூஸ்வலாக சிம்மராசி பெண்கள் அழகாலெல்லாம் அடுத்தவங்களை கவர மாட்டீங்க, அறிவால தான் கவருவீங்க, இல்லை ஆளுமையால் கவருவீங்க. இந்த தடவை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாமே அப்படின்னு அப்படியே பிளான்ட் உங்களை கொண்டு போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் ஓகேவா இல்லையா, நீ கரெக்டான டிஷ்யூ தான் பயன்படுத்துறியான்றதை பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா அதன் மூலமாக சில ஃபேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில இடையூறுகள், சில பருக்கள் வர்றது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள், முகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஏதோ பண்ணுறது. சில பேர் ஐயோ எனக்கு முடி கொட்டுதுன்னு கவலைப்படுவீங்க, இதெல்லாம் நடக்கும். அதனால் அதெல்லாம் மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல தண்ணி குடிங்க, நிறைய நல்ல வகையான எண்ணெயை பூசுங்க, கொஞ்சம் அளவு சாத பொருட்களை பார்த்து பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். சாதாரண பிராண்டை யூஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு உங்களை எதுவும் விடாது. ஸ்கின் அலர்ஜிலாம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த காலகட்டம், இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான நேரமாக இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. கடமையாலும் தன்னுடைய கண்காணிப்பாலும் குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய கன்னிராசி நேயர்களே, இந்த தடவை இந்த செப்டம்பர் மந்த் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஹபாடி அப்படி சொல்லலாம். அப்படி இருக்குது இந்த தடவை செப்டம்பர் மாதம். சூப்பர். நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் நடக்குது, எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு, ஏன்னா விபரீத ராஜயோகத்தில் சுக்கிரன். அது என்னங்க விபரீத ராஜயோகம், என்னத்த விபரீத ராஜயோகம், ஒரு யோகமும் வரல, ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னா. சுக்கிரன் கன்னியில் நீச்சம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுதான் சுக்கிரன் நீச்சத்தில் உட்காந்துருக்காரு. என்னத்த எனக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு அங்கிருந்து குரு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சுபர் ஒரு அசுபரை பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஒரு நீச்சனை ஒரு உச்சன் பார்க்கும்போது என்ன ஆகும், விபரீத ராஜயோகம் கிடைக்கும். இப்போ குருவோட பார்வையால் உங்ககிட்ட இப்போ வந்திருக்கிற சுக்கிரனால் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு கன்னிராசி நேயர்கள் அல்டிமேட்டாக இந்த தடவை இருக்க போறீங்க. எதிர்பார்த்ததோட 2 மடங்கு அதிகமான சந்தோஷம், எதிர்பார்த்ததோட 2 மடங்கு அதிகமான ஒரு நிம்மதி, எதிர்பார்த்ததோட 2 மடங்கு அதிகமான ஒரு பேர் புகழ், எதிர்பார்த்ததோட 2 மடங்கு அதிகமான ஒரு வெற்றி, இதெல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்க போகுது. விபரீத ராஜயோகத்தில் இருக்கீங்க. அதே சமயம் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கவனம், ஆன்லைன் ஷாப்பிங்கில் கவனம். திடீர்னு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால கடன் கொடுத்தல் வாங்கலில் கவனம். கடன் அப்படின்றது 3ஆம் இடம், கொடுத்தல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று அமர்தல் அப்படின்றது அவ்வளோதான், வேற சொல்றதுக்கே இல்லை.
சந்தோஷம் இணைக்க போகுதுங்க. நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. நிறைய பேருக்கு இல்லறம் இணைக்க போகுது. தாம்பத்தியம் இணைக்க போகிறது. சந்தோஷமா இருப்போம். இதுவரைக்கும் திரும்பியே பார்க்காத புருஷன் உங்கள திரும்பி பார்க்க போறாரு. இதுவரைக்கும் திரும்பியே பார்க்காத மனைவி உங்களோட 1/2 மணி நேரம் பேச போறாங்க. நெறைய நல்ல 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 விஷயங்கள் இருக்கு. குழந்தைகளால் மிக 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 சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள். 5ஆம் இடம் தான் குழந்தை. அந்த இடத்துல வந்து 11ஆம் வீட்டு அதிபதி அங்கேயும் சனி. ஐயோ! குழந்தைகளால் மிகச்சிறந்த யோகத்த அனுபவிக்க போறீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு சொல்வதற்கான வார்த்தையே இல்ல. அவ்வளோ நல்ல பலன் தான் இதுவரைக்கும். நீங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ, அதெல்லாம் விட்டுட்டு இந்த செப்டம்பர் மாசம் கன்னிராசிக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் மட்டும் தான் கிடைக்க போகுது. கரெக்ட்டா 15 தேதி வரைக்கும். 15 தேதிக்கு அப்புறம் அப்படியே சூரியன் வந்து மெல்லமா உங்ககிட்ட உட்காருவாரு. சூரியனால நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த கர்வம், அது என்ன ஆகும்னா, இதுவரைக்கும் கிடைச்ச இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமா வரக்கூடிய கர்வம் அடுத்தவர்களை கொஞ்சம் சங்கடப்படுத்தும். மத்தபடி எல்லாமே ப்ளஸ். கன்னிராசி பத்தி எதுவுமே கவலை சொல்வதற்கான நேரமே இல்ல. 3ல செவ்வாய் அப்படின்றக்காக கொஞ்சம் கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், லைட் வீட்ல ஃபியூஸா போறது, லைட்ட மாத்துறது, இல்ல புது டியூப் லைட் போடுறது, இந்த மாரி சிறு சிறு செலவு, வீட்டுக்குன்னு சிறு சிறு செலவு செய்யறதுக்கான நேரமா இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் கன்னிராசினர்களுக்கு இந்த தடவ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 1 மாசம் லைட் எரியாம போகும். லைட்டு ஃபியூஸ் போகும். இல்ல புதுசா எலக்ட்ரிஷியன கூட்டு வந்து வயர மாத்துற மாரி நேரம் இருக்கும். நல்லா ஓடிட்டு இருந்த டிவி திடீர்னு நின்னு போகும். அதுக்கு ஒரு செலவு, வாஷிங் மிஷின் நிக்கிறது. இந்த மாரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு ஒரு சிறு செலவு வருவதற்கான நேரமா இருக்கு. அதுவும் சொல்லவே வேணாம். குரு வேற பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நான் ரூ. 2 நினைச்சிட்டு போன இடத்துல ரூ. 4 செலவு வந்துச்சு அப்படின்ற மாரி எலக்ட்ரானிக் ஐட்டம்க்கு செலவு பண்ண வேண்டிய காலமாக இருக்கும். புது ஃபோன் வாங்குவதற்கான காலமா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரக்கூடிய நேரம். சூரியன் வந்துட்டாலே கொஞ்சம் அந்த டாமினேஷன் அப்படின்றது அதிகமாயிடும். கன்னிராசினியர்கள் வீட்ல டாமினேட் பண்ணாம இருக்கிறதுக்கான நேரத்த பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான் ஒரு சின்ன மைனஸ். வீட்ல வந்து நான் சொல்றதா கேட்கணும்னு புருஷன் சொல்றது, இல்ல புருஷன் சொல்றதான் கேட்கணும்னு பொண்டாட்டி சொல்றது. இந்த மாரியான ஆளுமையை செலுத்தாம வீட்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத அல்லல்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். கன்னிராசி நல்லா இருக்குங்க. வியாபாரம் ரீதியான ஒரு மிகச்சிறந்த யோகம். கன்னிராசி, கன்னி லக்னம் சொல்லவே வேணாம். நல்லா இருக்கு.